அவர் தன்னை வழி ஒழுங்காக நடத்தியிருந்தாருன்னா ஏன் இன்னைக்கு தெருவில் நிற்கிறாரு? செங்கோட்டையனுக்கு தன்னை வழி நடத்தி கொள்ள தெரிந்திருக்கிறதா? இன்றைக்கி காலைல ஒரு ஏடி பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். என்ன சார் போகிறாரா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். சங்கர் படித்து சொன்னேன், அண்ணே அவசரப்பட்டு போயிடாதீங்க. இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா கஷ்டம்னே, போயிடாதீங்க. ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடியும் சொன்னேன் சங்கர், தம்பி என் பின்னாடி 1,00,000 பேர் வர்றதுக்கு தயாராக இருக்கான் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் அண்ணே 10 பேர் கூட வரமாட்டாங்க, உங்களுக்கு தெரியல, சொல்கிறத கேளுங்க, ப்ரெஸ் மீட்டை வைக்காதீங்க வேண்டான்னு சொன்னேன். ஒரு கேட்காம ப்ரெஸ் மீட்டை வச்சுட்டு இது பண்ணிட்டாரு. அப்புறம் நான் தான் அண்ணங்கிட்ட, அண்ணே நீக்காதீங்க, பழைய ஆள் ஆரம்பித்ததுலேருந்து இருக்கார், கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இருக்கார், நீக்காதீங்க விட்டுங்க, அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறாருன்னு நான் தான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பசும்பொன் விழாவுக்கு போட்டு அவர் சொன்ன உடனே, அண்ணே இந்த தப்பை பண்ணிடாதீங்க, இதுக்கு மேலே என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது தம்பி, ஒரு பெரிய கூட்டம் என் பின்னாடி வர்றதுக்கு தயாராக இருக்குது, நான் இதுவும் சொன்னேன், பன்னீரை நம்பி போகாதீங்க, உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கேபி முனுசாமிகிட்ட கேளுங்க, பன்னீர் கூட அவர் தான் போய் கொஞ்ச நாள் இருந்தார், கேளுங்க என்று சொன்னேன். அவர் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னார். அப்புறம் ஒரு ஆர்கனைசேஷனை உடைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது சங்கர். ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினப்போ 13 எம்எல்ஏ 20 எம்பி அவர் கூட இருந்தாங்க. ஒரு அரசாங்கம் அவரோடு இருந்தது. மத்திய அரசு, மொத்த மத்திய அரசும் பன்னீர் பின்னாடி நின்றுச்சு சங்கர். இப்போ எங்களுக்கு 50 எம்பி இருந்துச்சு சங்கர், 20 எம்பி பன்னீர் கூட இருந்தாங்க சங்கர், 13 எம்எல்ஏ நின்றுச்சு சங்கர். எங்கள் கட்சி கோபிலேயே அவருக்கு செல்வாக்கு இல்லை சங்கர். நான் என்ன கேட்டேன்னா, ஏன் சார் பேச வேண்டியதானே சார், ஏன் சார் அங்கே போகிறான்னு போய் உங்கள் டிடிவி தினகரன் கூட போய் நிற்கும்போது துரோகின்னு அண்ணனை சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு ஆள் கூட போய் ஒரு வண்டியில் ஏறி நிற்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்க வேணாமா? எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நான் அண்ணன்கிட்ட போய் பேச சொல்கிறேன், போட்டு விடுப்பான்ட்டாரு.